ಬೈದಿದ್ದೀನಿ. MC ಭಾರದ್ವಾಜ್ வெரி நைஸ். முதல்ல அப்படினால வாஸ்தாரிதி இன்னைக்கு கல்யாண பொண்ணுங்க வந்து கச்சேரி பண்ணதுக்கு காரணம் அனந்த கிருஷ்ணன். அவரே போன்ல நானு எப்படி அனந்த கிருஷ்ணன் ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. உருமண்டியா அண்ணா? ஆமா உருமண்டி. நான் வந்து வாசிக்கிற விடுங்க அந்த உருமண்டி பிரீத்தி ரொம்ப நான் வந்து வாசிக்கிறேன். கல்யாண புறப்பட்டு பாடி இருக்கிறதுல அவருக்கும் தெரிஞ்சுக்க இருக்கிறேன், இங்க ரசிகாலுக்கும் தெரிஞ்சுக்க இருக்கிறேன். அதுதான் கச்சேரி. எல்லாருக்கும் சௌபாகியேஸ்வர சுவாமி ஆயுசு ஆரோக்கியம் சப்பத்து காப்பாற்றி கேட்கிறேன். இங்க வந்து நம்ம ஸ்ரீதர் தர்பாருக்கு தான் ரொம்ப தர்பார் பாடணும்னு ரொம்ப சொல்லியிருக்காரு. அது நான் தர்பாருன்னா தர்பார் இந்த உளுகுண்டியில் வந்து ஒரு 5 வருஷமாக வந்துருக்கேன். அண்டு ஸ்ரீனிவாசேகர் ஒரு 15 இயர்ஸாக தெரியும். அண்டு சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து உளுகுண்டி போய் சேர வருஷம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு இன்னைக்கு கேசவ சுவாமி வந்து எங்கள் நடுப்புறம் பண்ணியிருக்கார். அண்ட் வந்து அவர் கூப்பிட்டு தான் அரவிந்த் சௌந்தரராஜன் பாடி எப்படி பண்ணுவாங்க பெரிய ரொம்ப விசேஷம் என்னன்னா கச்சேரி எனக்கு கிடைச்சதுன்னா அனந்த கிருஷ்ணனாவும் பரத்வாஜோடைய சப்போர்ட்னால தான் கச்சேரி அமைஞ்சது. எல்லாருமே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் அவர் 2 பேருக்கு. அரவிந்த் வந்து கொஞ்சம் கூட இதுவே ஹெசிடேட்டே பண்ணாம ஸ்ரீனிவாஸ் ஐயர் சார் என்னெல்லாம் ராகம் சொன்னாரோ என்னெல்லாம் லிஸ்ட்டு சொன்னாரோ எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி புரத்ததாசர் பாடி எல்லாம் ஜனரஞ்சகமாக பாடி அதுக்கு ரொம்ப குடோஸ் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு இருக்கிற பிஸி ஸ்கெட்யூலில் இதுக்கோசரம் ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கோசரம் உளுகுண்டியோட ஆடியன்ஸ் கோசரம் அண்ட் ப்ளஸ் உளுகுண்டியோட ஆடியன்ஸும் வந்து அதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய லார்ஜ் நம்பர்ஸில் வந்து போட்டிக்கிறதுக்கோசரம் இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனசு திருப்தியாக இருந்தது 3 மணி நேரம் எங்கள் பெருமாட்டு மனசு. ಅರವಿಂದ ಸೌಂದರರಾಜನ್ ಅವರು ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಅವರ ಹಾಡುಗಾರಿಕೆಯಲ್ಲಿ ಸೌಂದರ್ಯ ರಾಜನಂತೆಯೇ ಅದ್ಭುತವಾದಂತಹ ಭಗವನ್ನಾಮ ಸಂಕೀರ್ತನೆಗಳನ್ನು ಹಾಡಿ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಭಗವಂತನಲ್ಲಿ ಲೀನವಾಗುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರ ತಂಡದವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಸೌಮ್ಯಕೇಶವ ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನಷ್ಟು ಕಚೇರಿಗಳನ್ನು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿಯನ್ನು ನೀಡಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಭಗವಂತನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಹಾಗೆಯೇ ಇವತ್ತಿನ ದಿನದ ಈ ಸಂಗೀತ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಸೇವಾಕರ್ತರು ಮೊದಲಿಗೆ ಮಾಗಡಿ ರೋಡ್ ಶೇಷಮಾಮ ಅವರು ದಯಮಾಡಿ ವೇದಿಕೆಗೆ ಆಗಮಿಸಬೇಕು, ಭಗವಂತನ ಪ್ರಸಾದವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೇನೆ. ಅವರ ಪರವಾಗಿ ಅವರ ಮಗನಾದಂತಹ ಮೋಹನ್ ರವರು ಭಗವಂತನ ಪ್ರಸಾದವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೇನೆ. ಹಾಗೆಯೇ ಪಾತ್ಮಾವ ಅವರು ಅವರ ಮಗನಾದಂತಹ ರಂಗನಾಥ್ ಅವರು ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಆಗಮಿಸಿ ಭಗವತ್ ಪ್ರಸಾದವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದೀವಿ. ಹಾಗೆಯೇ ನಮ್ಮ ಹುಲಗುಂಡಿ ಟಿ ಸಾವ್ಕಾರ್ ಅವರ ಮಗನಾದಂತಹ ಮೈಸೂರಿನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಂಥ ನಾರಾಯಣಮೂರ್ತಿಯವರು ಸಹ ವೇದಿಕೆಗೆ ಆಗಮಿಸಿ ಭಗವತ್ ಪ್ರಸಾದವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ.
ಇದೇ ರೀತಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಭಗವಂತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿಯನ್ನು ಆ ಭಗವಂತನೇ ಅವರಿಗೆ ಕೊಡಲಿ.